நட்புக்கு சிறப்பான இலக்கணம் வகுத்தவர்கள் அதியமான் ஔவையார். 2000 ஆண்டு தமிழ் வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம். இந்த தருமபுரியை தகடூரை ஆண்ட அதியமான் ஔவைக்கு பரிசாக போய் நெல்லிக்கனியை கொடுத்த கதையை பார்ப்போம். நெல்லிக்கனி எப்படி கொடுத்தாரு அப்படின்னா, கரிநீலி மரம்னு அதில் உள்ள நெல்லிக்கனி ஒரு தங்க தாம்பலத்தில் வச்சு அந்த நெல்லிக்கனியை கொடுப்பாரு. அந்த நெல்லிக்கனியை கொடுக்கும்போது தெரியும், அதாவது மன்னன் வாழ்கிறத விட தமிழ் பேசுகிற அந்த புலவர் வாழணும்னு நினச்சி கொடுக்குற அந்த ஒரு பரஸ்பர பரிமாற்றம் சிறப்பாக இருக்கும். அதை நம்ம கேள்விப்பட்டது. ஒரு நாளில் ஔவையை அதியமான அலட்சியப்படுத்திடுறான். அவங்கள சாதாரண புலமை பேசுகிறவங்கன்னு மதிக்காமல் போயிடுறான். வந்துச்சு பாருங்கள், இந்த சுடர் விடும் தன்மானம் தான் சுட்டரிக்கிற தமிழுக்கு ஒரு கம்பீரமான ஒரு அடையாளத்தை ஔவை கொடுத்தான். அதியா காடேகும் தச்சனுக்கா கோடாரிக்கு பஞ்சம், மரத்தை வெட்டுறவனுக்கா கோடாரிக்கு பஞ்சமாயிட போகுது, அவ்வளவு எளிமையாக தமிழ் உனக்கு போயிடுது. அதனால் மதிக்காத இடத்துல நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இதை அள்ளி தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் வந்த வழியே மூட்டை கட்டி கொண்டு பசியோடு அப்படியே ஔவை நடந்தே என்று வந்தாள் என்று சொன்னால், தன்னை மதிக்காத இடத்துல நாம் எப்பயுமே இருக்கக்கூடாதுன்றது தான் மதியாதார் தலைவாசல் மூற்றம் மதித்தொருகால் மிதியாதே என்ற ஔவை நமக்கு உணர்த்துகிற பாடம். நன்றி.